அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு துறவி ஒரு ஊருக்கு வந்து தங்கியிருந்தார். அவரை காண மக்கள் கூட்டங்கூட்டமாக வந்து வணங்கி வழிபட்டு அவரின் வழிகாட்டுதலாலும் வார்த்தைகளாலும் நிறைவடைந்தனர். ஆனால் அது ஒரு மனிதனுக்கு மட்டும் வெறுப்பை தந்தது. அவரை மட்டம் தட்டி ஏளனப்படுத்த வேண்டுமென எண்ணியபடி தன்னுடைய உள்ளங்கையில் ஒரு பட்டாம்பூச்சியை வைத்து ஒலித்தபடி தன் கைகளை முதுகுக்கு பின்புறம் மறைத்து கொண்டு துறவியின் முன் சென்று நின்றான். ஐயா, உம்மை ஞானி என்கிறார்கள். என் கையில் உள்ள பூச்சி உயிருடன் இருக்கிறதா அல்லது செத்துவிட்டதா என்பதை கண்டறிந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவரிடம் சவால் விட்டான். பூச்சி செத்துவிட்டதாக சொன்னால் அதை உயிருடன் காண்பிக்கவும், பூச்சி உயிருடன் உள்ளதாக சொன்னால் அதை உள்ளங்கையில் நசுக்கி சாகடிக்கவும் அந்த மனிதன் எண்ணி உள்ளதை துறவி புரிந்து கொண்டார். அந்த பூச்சி உயிருடன் இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று சாதுரியமாக மறுமொழி கூறினார். இந்த பதிலை எதிர்பாராத அந்த மனிதன் தடுமாறி போனான். அவனால் அடுத்து ஏதும் பேச இயலாத நிலை ஏற்பட்டதால் வெட்கி தலைகுனிந்து தோல்வியை தழுவினான். அந்த துறவி போல நாமும் பல நேரங்களில் சூழ்நிலை கைதிகளாக தடுமாற நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக சமாளித்து சரிவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். மாறாக ஏளனங்களை கண்டு கலங்கி நின்றால் சூழல்களின் வெற்றியில் நாம் தோல்வியடைந்ததாக பொருளாகும். நன்றி.